பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் பேசுவதையெல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள். அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் ஒன்றை மறந்துவிட்டார். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தான். 2011ஆம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. அதேபோல் திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான். ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார்.